மன்னரே, இந்த கோவிலுக்கு அடியிலேயே நான் லிங்க வடிவமாக, நான் அக்னி வடிவமாக, ஜோதிலிங்கமாக நான் மண்ணிலே புதையுண்டு கிடக்கின்றேன். என்னை எடுத்து எனக்காக இன்னொரு கோவில் எழுப்பு அப்படின்னு சிவபெருமான் கனவிலே தோன்றி கெட்டி முதலி அப்படிங்கிற ஒரு பெரிய குறுநில மன்னருடைய கனவிலே தோன்றி சொல்லுகிறார். அந்த குறுநில மன்னருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. சிவபெருமான் கனவிலே தோன்றி சொன்ன இடத்திலே தோண்டுகிறார். மறுநாள் காலையில் அப்படி தோண்டும் பொழுது எல்லாமல்ல ஈசனுடைய அந்த லிங்க சுரூபம் ஜோதி வடிவிலே கண்டெடுக்கிறார். ஈசன் நம்மிடம் கனவிலே பேசுகிறாரே, இதைவிட பெரிய பாக்கியம் நமக்கு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி முதலி என்ற அந்த மன்னன் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அந்த சிவலிங்கத்தையும் எடுத்து கோவில் கட்டுகிறார். கோவில் கட்டுவதற்கு தேவையான தங்க புதையலும் அந்த லிங்கத்திற்கு அருகிலேயே இருந்தது. அதை வைத்து கோவிலையும் எழுப்புகிறார். அவ்வாறு செய்யும் போதெல்லாம் நான் பண்ணுறதெல்லாம் சரியா, நான் இன்னைக்கு இந்த வேலைகள்லாம் முடித்தேன், இன்றைக்கி இந்த சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது, இன்றைக்கு பிரகாரம் எழுப்பப்பட்டது, இன்றைக்கு தேர் செய்யப்பட்டது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய விநாயகரிடம் அந்த மன்னர் அவ்வப்போது சொல்லி கொண்டே இருப்பார். அவரும் நீ செய்ததெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டுவது போல ஆட்டுவார். அதனால தாங்க இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு தலையாட்டி விநாயகர் அப்படின்னு ஒரு அற்புதமான பெயர் உண்டுங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் அப்படிங்கிற ஊரில் அதுக்கு அருகில் ஒரு பேருந்து நிலையம், ஆத்தூர் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டியே இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. ஆறுகள் நிறைந்த ஊராக கடந்த காலத்திலே இந்த ஊரானது நிரம்பி வழிஞ்சிருக்குது. ஆறுகளால் நிரம்பி வழிந்திருக்கிறது. அதனால் ஆற்றூர் அப்படின்னு இருந்தது. இப்போ மருவி ஆத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய தலையாட்டி விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு காவல் கணபதி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டுங்க. அதாவது வசிஷ்ட மகரிஷி தான் செல்லும் இடங்கள், உட்கார்ந்து தவம் பண்ணுற இடத்துலெல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அவ்வாறு சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் தான் இங்கேயும் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, அதாவது விநாயக பெருமான் இடதுபுறமாக சற்றே கழுத்தை சாய்ச்ச மாதிரி இருப்பார். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். நாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது வேணும்னா இந்த விநாயக பெருமான்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைங்க படிப்பாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் தொடங்குறதாக இருந்தாலும் சரி, எதை தொடங்குவதாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் தலையாட்டுறதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு உத்தரவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியோட இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் தொழிலை தொடங்குகிறார்கள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகராக இருக்கிறார். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால முடிந்த வரைக்கும் ஒருவேளை விரதம் இருந்து எல்லாம் வல்ல விநாயக பெருமானை வணங்குறது நல்லது. முடிந்தால் இன்றைய தினம் அகவல் படிக்கலாம், விநாயகர் அகவல் படித்து வணங்கலாம். நம்ம வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை அருகம்புல் கொடுத்து இன்னைக்கு வணங்குறதும் ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள இந்த தலையாட்டி விநாயகர் இருக்கார் இல்லைங்களா, அவரை போய் கும்பிட்டோம்னா நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்குங்க. எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலெல்லாம் தீருது. உடனடியாக நமக்கு உத்தரவும் கொடுக்கிறார். அதனால் எல்லாம் வல்ல ஸ்ரீ தலையாட்டி அதாவது விநாயகரை சென்று வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவார சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் திருவுருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.